முனிஸ்பஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 2.5 உள்ள 11வது கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 63 இருக்குது. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் 288 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. இப்போ அடுத்தடுத்த 3 உறுப்புகள் வந்து a - d, a + d அப்படின்னு வச்சுக்கிறோம். நீங்கள் a + d, a + 2dன்னு வைக்கலாம். அப்படி வச்சா இந்த கூடுதல் = 27 போட்டு ஏயோட மதிப்பை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி வச்சா தான் நம்ம ஏயோட மதிப்பை கால்குலேட் பண்ணணும். இல்லைனா a - 2d அது மாதிரி வச்சா a + 1d a அந்த மாதிரினாலும் வச்சாலும் உங்களுக்கு கேன்சல் ஆகாது. இப்படி நீங்கள் a - d a + dன்னு வச்சா தான் உறுப்புகளின் கூடுதல் 27 அப்படின்னு எழுதும்போது a + d a - d அப்படின்னு இந்த உறுப்புகளை கூட்டும் பொழுது நமக்கு டியோட மதிப்பு கேன்சல் ஆகி 3aன்னு கிடைக்கும். அந்த 3aலேருந்து நம்ம ஏயோட மதிப்பை கால்குலேட் பண்ணலாம். அதனால் எப்போயுமே இந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள் கேட்கும்போது நம்ம a - d a + dன்னு தான் நம்ம அசியூம் பண்ணி வைக்கணும். இப்போது கூடுதல் 27ன்னு கொடுத்துருக்காங்க. பெருக்கற்பலன் 288 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. இப்போ கூடுதல் 27னா இந்த மதிப்புகளை எல்லாம் கூட்டி எழுதலாம். இதில் a 3a இருக்குது. d - d + d கேன்சல் ஆகிடும். இப்போ 3a = 27 அப்படின்னா ஏயோட மதிப்பு 27/3 = 9 93 27. அடுத்த அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்குது அவற்றின் பெருக்கற்பலன் 288 எனில், அதாவது a - d × a + d இதோட பெருக்கற்பலன் 288 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே a கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 9 - d ஏயோட மதிப்பு 9 ஏயோட மதிப்பு 9 + d இப்படி கிடைக்கும். = 288. இந்த 9 இங்கே ஈக்குவல் இருக்க ரைட் சைடு கொண்டு வந்துடுவோம். இங்கே 9 - d 9 + d a + b × a - bன்னு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு நமக்கு ஆன்சரு a² - b² கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இந்த டேர்மை இந்த ஃபார்முலா படி மாற்றினா 9 - d × 9 + dனா 9² - d² அப்படின்னு கிடைக்கும். இந்த 9 பெருக்கல் 9 ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் வகுத்தல் 9 கொண்டு போயிடுவோம். 9 27 18 29 18. இப்போ நமக்கு 32ன்னு கிடைக்கி. 9² - d² = 32. இப்போ 9² - d² 32 அப்படின்னா -d² மதிப்பு 32 - 9². இப்போ இதை ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட்டில் உள்ளது ரைட்டும் ரைட்டில் உள்ளது லெஃப்ட்டும் அப்படின்னு கொண்டு போனோம்னா நமக்கு d² ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடும். இங்கே 9² + 32 அப்படின்னு, இங்கே 32 வந்து -32ன்னு வந்துடும். அதாவது 81 - 32 = d². இதை நம்ம d² = 81 - 32ன்னு எழுதலாம். இப்போ 81 - 32 கால்குலேட் பண்ணுவோம். 11 - 2 9 7 - 3 4 43. d² மதிப்பு 49. இப்போ டியோட மதிப்பு +or -7 அப்படி +or -7 சொல்லலாம். ஏன்னா -7² மதிப்பும் 49 7² மதிப்பும் 49. இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு. இப்போ d = 7 அப்படின்னு வச்சு நம்ம அந்த 3 உறுப்புகளை பார்ப்போம். a - d முதல் உறுப்பு. அப்போ ஏயோட மதிப்பு 9 கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ 9 - 7 2. அப்புறம் ஏயோட மதிப்பு ரெண்டாவது உறுப்பு ஏயோட மதிப்பு 9. மூணாவது உறுப்பு a + d. இப்போ 9 + 7 9 7 16. இப்போ 3 உறுப்புகள் கிடச்சிருச்சு. இப்போ ஆன்சரை எடுத்துருவோம். 3 உறுப்புகள்
2 9 16. இதுதான் அந்த கொஷினுக்குள்ளே ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.